ஹாய், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான். பொட்டேட்டோ ஃப்ரை தான் செய்ய போறோம். இன்னைக்கு ஒரு 3 பொட்டேட்டோவை எடுத்து வேக வச்சிருக்கோம். இதை நல்லா இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்ப இதோட நம்ம ஒரு கேரட்டை வந்து சீவி வச்சிருக்கோம், அது இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்ப இது கூட நம்ம ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரக பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை பாருங்க, இந்த மாதிரி நல்லா பொடி பொடியா சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெங்காயத்தாள் 1. இது வந்து உங்ககிட்ட இருந்தா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுறலாம். அடுத்தது 3 ஸ்பூன் மைதா, 2 ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் எடுத்திருக்கோம். அது இதோட சேர்த்து எல்லாம் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமா மல்லித்தலை, ஒரு கொத்து கருவேப்பிலை, இதுல கொஞ்ச ஆயில் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பிரெட் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப நம்ம அது மேல பீஸா சாஸை தடவிக்கலாம். எல்லா பிரெட்லயும் நல்லா தடவி எடுத்துக்கலாம். இப்ப இது மேலேயே மயோனைஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்க, எல்லாம் வந்து எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம இதுல நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கு இதோட சேர்த்துக்கலாம். இப்ப இதுல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க குடமிளகாய், வெங்காயம், தக்காளி இதெல்லாமே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பிரெட்டை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப இது மேல வந்து நம்ம ஸ்லைட் சீஸை வந்து வைக்கிறோம். நீங்களும் கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு டோ ரெடி பண்ணி பிரெட் பீஸா செஞ்சு பாருங்க, எப்படி டேஸ்டா இருக்குன்னு. இந்த மாதிரி இன்னொரு பிரெட் எடுத்து கொஞ்ச சாஸோ மயனைஸும் தடவி இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரெடி பண்ணிட்டு இருக்கப்ப அவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஒரு பேக்கிங் ட்ரேல கொஞ்ச பட்டர் எடுத்து இந்த மாதிரி நல்லா ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. பாருங்க, எல்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணி ட்ரேல வச்சிட்டோம். இப்ப அவனும் ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு. இப்ப நம்ம அவன்ல வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளவுதாங்க, நம்ம பீஸா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, சீஸ்லாம் வந்து எப்படி நல்லா மெல்ட் ஆகி வந்திருக்கு. அவ்வளவுதாங்க. இப்ப நம்ம இந்த ட்ரேல இருந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து மாத்திக்கலாம். நல்லா சூடா இருக்கு. கண்டிப்பா நீங்களும் இந்த மாதிரி ஒரு டோ ரெடி பண்ணி பீஸா ரெடி சாப்பிட்டு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.